கொடுக்கல, லக்ஷ்மணுக்கும் கொடுக்கல. இதுமாரி வந்து கங்குலி மட்டும் தான் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஃபேர்வெல் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். அவருக்காக வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. அனில் கும்ப்ளே அவருக்கு அடுத்த பிளேஸில் இவர் இருக்கிறார். ஆனால் நல்ல ஒரு பிளேயரு. ஆனால் வந்து அவரோட டிசிஷன் தான் ப்ரோ. அவரோட டிசிஷனுக்கு மக்கள் எப்போவுமே ஆதரவாக தான் ப்ரோ. பொதுவாகவே கிரிக்கெட் அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஹியூமன் எமோஷனோட கனெக்ட் ஆன ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இங்கே இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பிளேயர் தான் நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பண்ணாத சாதனையிலே கிடையாது. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன் அப்படிங்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்ல முடியும். இதை ரசிகர்களான நிறைய பேர் இங்க இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் நேற்று வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனு சொல்லிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ ரிட்டையர் பண்ணிடக்கூடாது. அவர் வந்து இன்னும் விளாடணும். ஆக்சுவலாக சிஎஸ்காக வேறு விளாட போகிறாரு. ஆனால் அவர் என்னன்னு தெரியல, திடீர்னு அறிவிச்சிருக்காரு. நீங்கள் மேலே எப்படி பார்க்குறீங்க? அவர் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அவர் போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அது மாதிரி ஆடி இருக்கலாம். ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறது அவர் கெரியருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா டெஸ்ட்டில் ஏற்கனவே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து கொஞ்சம் லெஜெண்டாக இருந்திருக்கலாம். லெஜெண்ட் ஆஃப் தி கேம். அவருக்கு எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ் மினிமம் அவர் ஆடலாம். நான் நினச்சேன் அவர் வந்து கும்ப்ளேவோட ரெக்கார்டை முடிச்சுட்டு தான் போவார் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா இப்போ அவ்வளோ கிரிக்கெட் நம்ம ஆடுறதில்ல, டெஸ்ட் கிரிக்கெட்டும். இப்போ இவர் மட்டும் தான் ஒரே பர்சன் ஃப்ரம் இந்தியா டு டூ ஸோ டு பிரேக் அனில் கும்ப்ளேஸ் ரெக்கார்ட். அது பண்ணிட்டு போவார்னு நினச்சேன். அது பண்ணிட்டு போகாத ஒரு சின்ன வருத்தம் தான். ஓகே, அவரோட டெசிஷன் அது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் நல்ல பவுலிங், அவர்னால இந்தியா ரொம்ப வெற்றி பெற்றிருக்காங்க. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடிருக்காரு. இப்போது அவர் இல்லாதனால ரிட்டர்ன் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்திருக்காரு. அது நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. அவர் வந்து அவரோட இராவே வேற ப்ரோ. அவரோட மேட்சஸ் சரி, எல்லாமே சரி, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன், இந்தியாவுக்கான கான்ட்ரிபியூஷன் எல்லாமே அல்டிமேட் ப்ரோ. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. நேற்று ரோஹித் சர்மா வந்து ஒன்று சொன்னார். ஒரே ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பால் எங்களுக்காக ஆட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவர் நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த மேட்ச் பிங்க் பால் மேட்ச் தான். கண்டிப்பாக விளையாண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். நல்லா விக்கெட் எடுத்திருப்பாரு கன்ஃபார்ம். ஓகே ஓகே ப்ரோ. மேபி அவர் அந்த மேட்ச் ஆடி இருக்கணும் ப்ரோ. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அது அவரோட முடிவு தான் ப்ரோ. அதில் நம்ம எதுவும் தலையிடக்கூடாது. நல்லாயிருக்கும். அவர் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் கேம்னால கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் பெஞ்சிலே உட்கார வச்சுருக்கிறதுனால அவர் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா ஒரு ஃபேர்வெல் நல்லாயிருக்கும். அவர் ரிட்டையர் ஆகும்போது ஃபேர்வெல் அவருக்கு நல்லாயிருக்கும். அவருக்காக வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. இல்லை, அது இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து இப்போ டெஸ்ட் மேட்சஸே கிடையாது. ஆக்சுவலாக அடுத்த 2 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சுக்கு வாஷிங்டன் சுந்தர் தான் போடுற மாதிரி இருப்பாங்க. அவங்க மேபி டீம் டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடுத்த 2 மேட்ச்சுக்கு வந்து மேபி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. சுந்தரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச்சே அவர் ஆடல. அவருக்கு இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ சுந்தர் அதுமாரி யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நினச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் பீக்கில் இருக்கும் போதே போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நடக்க போகிறது எப்போ அக்டோபரில் தான். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணுமா ஒரு நாள் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு மேட்ச்சே நான் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ரோஹித் சர்மா தான் அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி அந்த பிங்க் பால் டெஸ்ட் வரைக்கும் அவர் ஆட வச்சிருக்காரு. ஸோ அவரோட டெசிஷனை மதிக்கணும் இல்லையா நம்மளும். ஒரு ஃபேர்வெல் தருவாங்க. அஸ்வினுக்கு அந்த ஃபேர்வெல் இல்லை. இதை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் நடந்துச்சு. ஃபேர்வெலுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களோட சர்வீஸ்க்கு அவங்கள நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம வந்து டோனிக்கு கொடுக்கல, லக்ஷ்மணுக்கும் கொடுக்கல. இதுமாரி வந்து கங்குலி மட்டும் தான் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஃபேர்வெல் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வாங்கினார். அவரும் 1 டே மேட்ச்சுக்கு அவருக்கும் கொடுக்கல, டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் கொடுத்தோம். அதனால் ஃபேர்வெலுங்கிறது அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குறது பதிலுக்கு ஃபேர்வெல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை அஸ்வின் அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன 2 பேர் இருக்காங்க. ஒன்று தோனி, அடுத்து நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின். 2 பேருமே இப்போ சிஎஸ்கேக்கு ரீயூனிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தோனியும் சரி, அஸ்வினும் சரி, 2 பேருமே லெஜண்ட்ஸ். ஒரு பக்கம் தோனி கேப்டனாகவும் சரி, பேட்ஸ்மேனாகவும் இருந்தாலும் சரி, பெஸ்ட்டு பிளேயர். இன்னொரு பக்கம் அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலே பயங்கரமாக விக்கெட் எடுப்பார். ஸோ இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு இருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ வரப்போகிற ஐபிஎல் சீசன் சிஎஸ்கே வந்து அல்டிமேட் சீசனாக அமைய போகிறோம். பார்ப்போம். டோனியோட நாலேஜும் சிஎஸ்கே ஆஷோட பவுலிங்கும் கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு வெற்றியை தான் தேடி தரும். விக்கெட்டெல்லாம் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து விளையாடி 2 பேருமே ஒரே டைமில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 35 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே வராங்க. ஆக்சுவலாக
ஓகே இப்போ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் தான் சிஎஸ்கே. ஏன்னா அவருக்கு இப்போ எந்த ப்ரெஷரும் கிடையாது. கண்ட்ரிக்காக ப்ளே பண்ண போகிறோம், இல்லை இதில் விளையாடினா ரன் அதிகமாக கொடுக்குறவங்க எடுக்க மாட்டாங்களோ அப்படிலாம் கிடையாது. அவரோட கேம் அவர் ஃப்ரீயாக ஆடுவார். இது நல்லது தான் சிஎஸ்கேக்கு. ஓகே. அதுவும் இல்லாமல் அவர் இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் பண்ணிருக்காருன்னா அவர் வந்து ரஞ்சிலாம் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அவரே சொல்லிருக்காரு இன்னும் 2 years இருக்கு லெஃப்ட்டுங்கிறாரு. மேபி அடுத்த ஒரு டார்கெட் வந்து ரஞ்சி ட்ரோஃபி வின் பண்ணணும்னு ஆசைப்படுவார்னு நினைக்கிறேன். இப்போ தலை சின்ன தலை மாதிரி பிரதர்ஸ் நல்லா விளையாடுவார், நல்லா இருக்கும். இந்த டீம் இந்த வருஷம் ரொம்ப டஃப்பா இருக்கும் சிஎஸ்கே கூட விளையாடுறதுன்னா எந்த டீம் சொல்லுவீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். ஓகே. அது கூட தான் டஃப்பாக எதனால எப்படிங்கிறீங்க? அதில் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்குறாங்க. ஓகே. நான் வந்து இந்த வாட்டி ஆர்சிபி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன வாட்டி ஆர்சிபி ரொம்ப இது பண்ணிட்டாங்க அங்கே போய் நம்ம தோத்ததுக்கு. அதுக்காக இந்த வாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி தான் சென்னையில் பார்க்கணும் அது எப்படி தான் பண்ணுறாங்க. அங்கே போய் நம்ம வின் பண்ணணும், இங்கேயும் வின் பண்ணணும். அதனால் சிஎஸ்கே ஆர்சிபி தான் இந்த வாட்டி நான் எதிர்பார்க்குறேன். தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் ப்ரோ. ஓகே. அவங்க வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.